ஜூலை 12 நடைபெறும் குரூப் 4 தேர்வில் 3934 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. வாங்கி படியுங்கள். சுராஸ் TNPSC Group 4 Guides. வெற்றி நிச்சயம். Also available at Amazon, Flipkart மற்றும் surabooks.com. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? அதிமுக தலைமை அலுவலகத்தில் வெள்ளியன்று அக்கட்சியின் செயற்குழு கூட்டம் நடந்தது. அதில் கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பேசியது பற்றிய தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. பாஜக தரப்பில் நம்மை நிர்பந்தப்படுத்தியும் பயமுறுத்தியும் கூட்டணிக்கு அழைத்து சென்றது போன்ற தகவலை திமுகவும் கூட்டணி கட்சிகளும் பரப்புகின்றன. நம் தொண்டர்கள் மத்தியில் பாஜக மீதான வெறுப்பை அதிகப்படுத்தலாம் என்ற கெட்ட நோக்கம்தான் இதற்கு காரணம். திமுகவினரின் திட்டமிட்ட பிரச்சாரத்துக்கு நம் கட்சியினர் இலக்காகி பாஜக மீது எவ்வித சந்தேகமும் அதிருப்தியும் கொள்ள வேண்டியதில்லை. கடந்த உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்போதே பாஜக தரப்பில் நம்மோடு கூட்டணி அமைக்க விரும்பினர். அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில் நாம் தான் அதை வேண்டாம் என தள்ளி வைத்தோம். அதன்பின் அரசியலில் சூழல்கள் மாறிவிட்டன. இப்போது பாஜகவும் அதிமுகவும் கைகோர்த்தி ஆக வேண்டிய சூழல் உருவாகிவிட்டது. இருதரப்பும் கூட்டணி சேர வேண்டியது காலத்தின் கட்டாயம். பாஜக இல்லாத சூழலில் சிறுபான்மையின ஓட்டுகள் கிடைக்கும் என எதிர்பார்த்தோம். ஆனால் நம் எண்ணமும் இலக்கும் வெற்றி பெறவில்லை. அதனால் அந்த நிலையிலிருந்து நாம் பின்வாங்கிவிட்டதாக அர்த்தமல்ல. பாஜகவுடன் இருந்தாலும் என்றைக்கும் அதிமுக சிறுபான்மையின மக்களுக்கு ஆதரவாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். திருமாவளவனை தங்கள் பக்கம் அழைத்து சென்று வலுவான கூட்டணியை கட்டமைக்க விரும்பிய நடிகர் விஜய் முயற்சி எடுபடாமல் போய்விட்டது. இப்போது இருக்கும் சூழ்நிலையில் திமுக கூட்டணியிலிருந்து விசிக வெளியே வருவதற்கான வாய்ப்பில்லை. அப்படி இருக்கையில் திமுக தலைமையிலான வலுவான கூட்டணியை எதிர்த்து அதிமுக பாஜக போட்டியிட்டாக வேண்டும். இந்த கூட்டணியால் முழுமையாக அதை சாதிக்க முடியுமா என்ற சந்தேகம் நம் கட்சியிலேயே பலருக்கும் வருகிறது. அதனால் நமது கூட்டணியில் மேலும் பல கட்சிகளை இணைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. விஜயின் தாவேக உள்ளிட்ட பல கட்சிகளையும் இணைத்து திமுகவுக்கு எதிரான வலுவான கூட்டணியை கட்டமைத்து தேர்தலை சந்திக்கவே அதிமுக தரப்பில் விரும்புகிறோம். களத்தில் அதற்கான முயற்சிகளும் தொடர்ந்து நடக்கின்றன. அதனால் விஜய் உள்ளிட்ட கூட்டணியில் சேர வாய்ப்புள்ள எந்த கட்சி மீதும் அதிமுக தலைவர்களும் நிர்வாகிகளும் எந்த கருத்தையும் சொல்லக்கூடாது. தனிப்பட்ட முறையில் விஜய் குறித்து எந்த விமர்சனமும் செய்யக்கூடாது. கட்சியினர் யார் என்ன பேசினாலும் அது எனக்கு வந்து சேரும் என்பதை ஒவ்வொருவரும் மனதில் வைத்து செயல்பட வேண்டும். விரும்பத்தகாத நிகழ்வு என்றால் தலைமையிலிருந்து கடும் நடவடிக்கை உண்டு என பழனிசாமி எச்சரித்ததாகவும் கூறப்படுகிறது.